ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ நலபாகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்வீட் ரெசிபி மட்டும் இல்லாமல் வீட்டை தீபாவளிக்கு எப்படி ஸ்மார்ட்டாக டூல்ஸ் வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும், நான் இந்த தீபாவளிக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்ற ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸில் விடாப்பிடியாக அழுக்கு இருந்தது. இதுக்கு ஹூக்கி க்ளீனிங் ஸ்ப்ரேவை இங்கே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷும் அப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரப்பர்லேயும் வச்சு தொடச்சோன்னா ஈஸியாக இந்த விடாப்பிடியான அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுது. நான் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்போ டவல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம ஈஸியாக கேஸு, ஃப்ரிட்ஜு, சிம்னி, கிச்சன் ஸ்லாப்பு, டெயில்ஸு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரீயூசபிள் டவல். டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 1 இயராக இந்த டவலை 1 இயராக இந்த பேம்போ டவலை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அழுக்காயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுடலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், கேஸில் இருந்த அந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. கிச்சன் ஸ்லாபு எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டூலை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேன் க்ளீனிங் ரொம்ப பெரிய விஷயம். இதை செய்யறதுக்காகவே இந்த எக்ஸ்டெண்டபிள் ப்ரஷ்ஷை நான் வாங்கினேன். நான் சொல்கிற இந்த டூல்ஸ் எல்லாமே 300 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஆஃபர் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது வீட்டில் கண்ணாடி ஜன்னலோ இல்லை நெட்டோ இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி 2-in-1 ப்ரஷ்ஷை வச்சு ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணி வைப் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடுது. இந்த ப்ரஷ்ஷு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரொம்பவே நீட்டாகிடுச்சு. கார்பெட்டு, மேட்டு எல்லாத்துக்குமே இந்த ப்ரஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக 2 days ஒன்ஸு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் கண்ணுக்கு தெரியாத நிறைய டஸ்ட் இருக்கும். இதுக்கு வேக்யூம் வச்சு தான் க்ளீன் பண்ணோன்னு இல்லை, இந்த டஸ்டர் வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷில் எல்லா டஸ்ட்டும் வந்துடுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் எடுத்து காமிக்கிறேன். இந்த டஸ்ட் எல்லாமே நான் 2 days ஒன்ஸு க்ளீன் பண்ணும்போதே இவ்வளோ அழுக்கு இருக்குது. நம்ம இந்த மாதிரி தீபாவளிக்கு நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து விண்டோ கிட்ட இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் ப்ரஷ்ஷு எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கிது. 20 rupeesலேருந்து 25 rupeesக்குள்ளே இருக்கும். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்னிச்சருக்கெல்லாம் லிண்ட் ரோலர், இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எல்லாமே இந்த ஷீட்டில் வந்துடுது பாருங்கள். எவ்வளோ அழுக்காயிடுச்சு. நான் வீக்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி இருந்தும் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஃபர்னிச்சர் எல்லாமே க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் சொன்ன டூல்ஸ் எல்லாமே அமேசானில் இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அகாரோ வேக்கம் கிளீனர் வச்சு வீட்டை நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த அகாரோ வேக்கம் கிளீனரும் ஆன்லைனில் இருக்குது. 2000-1500 ரேஞ்சிலேருந்தே நமக்கு கிடைக்கிது. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த தீபாவளிக்கு நான் என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்க்கலாம். நான் சுஜாதா மிக்ஸி தான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் படிச்சுட்டு வாங்கினேன். சரி, முதல்ல நம்ம ஏபிசி ஜூஸ் போடலான்னு ஆப்பிள், கேரட், பீட்ரூட்டை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜூஸ் போட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. ஆனால் ஜூஸ் ரொம்பவே திக்காக டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள். சாதாரணமாக எங்கள் வீட்டில் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுக்கே எல்லோரும் சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தோன்னே எல்லோரும் குடிச்சிட்டாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த சுஜாதா மிக்ஸி ரொம்பவே குட்டுன்னு சொல்லுவேன். ஈஸியாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிக்ஸி. நெக்ஸ்ட்டு ரவையை வைத்து வாயில் கரையும் இந்த
மெஹந்தி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். அடுத்து வந்து 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். பாதாமியும் முந்திரியும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு ரவையை எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு காய்ச்சி ஆற வைத்த பாலை சேர்த்துக்கிறேன். இந்த பாலை வந்து இந்த ரவையோட கொஞ்சம் கூடி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது வந்து சர்க்கரை வந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். நெய் வந்து இதுக்கு கம்பல்சரியாக 1 கப்பு தேவைப்படுது. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு இதை கேரமலைஸ் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து நல்லா நெய்யில் கரைஞ்சி நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே ஒன்று திரண்டு வரும். அப்போ வந்து நம்ம தேவையான அளவு நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக மெஹந்தி அல்வா தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஏலக்காய் தூள் சேர்த்துலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஆற ரொம்பவே நல்லா இருக்குது. இது 5 டேஸ் வச்சு கூடி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான மெஹந்தி அல்வா நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அஜ்மீர் கேக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 1/2 கப்பு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் நல்லா கேரமலைஸ் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். கேரமலைசேஷன் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் படும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கட்டிகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம 1/2 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இன்னும் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதன் பிறகு நம்ம துருவிய பன்னீர் 1 கப்பு எடுத்திருக்கோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். துருவிய பன்னீர் 1 கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒன்று திரண்டு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த மில்க் பர்ஃபி வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து ஒரு நெய் தடவிய தட்டில் கொட்டிட்டு இதன் மேலே வந்து நட்ஸை தூவிக்கலாம். நல்லா ஆறின பிறகு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குது. வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த மில்க் கேக் இல்லைனா மில்க் பர்ஃபி பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு நான் சொன்ன இந்த டூல்ஸும் இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.